வணக்கம் நேயர்களே, ஐரோப்பிய செய்திகளின் மதிய நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். ஜெர்மனியில் தேவையற்ற ராணுவ திட்டங்களுக்கு பில்லியன் கணக்கில் வரிப்பணம் வீணடிப்பு. நாடு கடத்தல் விமானங்களை நிறுத்த விமான நிறுவனங்களுக்கு மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை. ரஷ்யாவிற்குள் 500 கிலோமீட்டர் ஊடுருவி தாக்குதல், எண்ணெய் கிடங்கை அழித்த உக்ரைன் ட்ரோன்கள். இத்தாலியில் ஜெர்மனிய பெண் தலை துண்டிக்கப்பட்டு கொலை. கிரைமியாவில் அடுத்தடுத்து வெடிப்புகள், ரஷ்ய ராணுவ நிலைகளை குறிவைத்து உக்ரைன் அதிரடி தாக்குதல். ஐரோப்பாவை பாதிக்கும் வீட்டு வசதி நெருக்கடி. ஐரோப்பாவில் வேகமாக பரவும் சிக்கன் குன்யா வைரஸ், புதிய ஆய்வு எச்சரிக்கை. ஐரோப்பா மீது அணு ஆயுத தாக்குதல், கிரெம்ளின் ஆலோசகரின் அதிர்ச்சி அறிக்கை. இனி விரிவான செய்திகள். ஜெர்மனியின் பாதுகாப்புத் துறைக்காக ஒதுக்கப்படும் பல பில்லியன் யூரோ வரிப்பணம் தேவையற்ற மற்றும் காலாவதியான திட்டங்களுக்கு செலவிடப்படுவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. ராணுவத்துக்கு தற்போது அவசியமில்லாத ஆயுதங்கள் மற்றும் தளவாடங்களை வாங்குவதில் அரசு அதிக ஆர்வம் காட்டுவதாக ஆய்வுகள் கூறுகின்றன. முறையான திட்டமிடல் இல்லாததால் உண்மையான பாதுகாப்பு தேவைகளுக்கும் தற்போதைய செலவினங்களுக்கும் இடையே பெரிய இடைவெளி நிலவுகிறது. இந்த தவறான நிதி ஒதுக்கீட்டால் நாட்டின் பொருளாதாரம் மற்றும் பிற வளர்ச்சி திட்டங்கள் பாதிக்கப்படுவதாக நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். நவீன கால போர்களுக்கு தேவையான டிஜிட்டல் தொழில்நுட்பங்களை விட பழைய ரக ஆயுதங்களுக்கே அதிக முக்கியத்துவம் அளிக்கப்படுவதாக கூறப்படுகிறது. நாடு கடத்தல் விமானங்களை நிறுத்த விமான நிறுவனங்களுக்கு மனித உரிமை அமைப்புகள் கோரிக்கை. பிரிட்டன் அரசின் சர்ச்சைக்குரிய ஒன் இன் ஒன் அவுட் நாடு கடத்தல் திட்டத்திற்கு பயன்படுத்தப்படும் விமானங்களை நிறுத்துமாறு மனித உரிமை அமைப்புகள் வலியுறுத்தியுள்ளன. இந்த திட்டத்தின்படி தஞ்சம் கோருபவர்களை நாடு கடத்துவதற்கு தனியார் விமான நிறுவனங்கள் ஒத்துழைப்பு வழங்கக்கூடாது என போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. இத்தகைய விமானங்கள் சர்வதேச மனித உரிமை சட்டங்களை மீறுவதாகவும் பாதிக்கப்பட்டவர்களின் பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குவதாகவும் அமைப்புகள் குற்றம் சாட்டுகின்றன. புகழ்பெற்ற விமான நிறுவனங்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபடுவது அவற்றின் நற்பெயருக்கு களங்கத்தை ஏற்படுத்தும் என எச்சரிக்கப்பட்டுள்ளது. நாடு கடத்தப்படும் நபர்களின் தனிப்பட்ட சூழல்களை கருத்தில் கொள்ளாமல் ஒட்டுமொத்தமாக வெளியேற்றுவது நியாயமற்றது என மனித உரிமை ஆர்வலர்கள் வாதிடுகின்றனர். இந்த அழுத்தத்தை தொடர்ந்து சில விமான நிறுவனங்கள் இத்தகைய அரசு ஒப்பந்தங்களிலிருந்து விலகிக் கொள்வது குறித்து பரிசீலித்து வருகின்றன. ரஷ்யாவிற்குள் 500 கிலோமீட்டர் ஊடுருவி தாக்குதல், எண்ணெய் கிடங்கை அழித்த உக்ரைன் ட்ரோன்கள். உக்ரைன் பாதுகாப்பு படையின் ட்ரோன்கள் ரஷ்ய எல்லைக்குள் 500 கிலோமீட்டர் தூரம் ஊடுருவி அதிரடி தாக்குதல் நடத்தின. பெலாரஸ் எல்லைக்கு அருகில் உள்ள ரஷ்யாவின் முக்கிய எண்ணெய் கிடங்கு ஒன்றை தாக்கி உக்ரைன் அழித்துள்ளது. இந்த ட்ரோன் தாக்குதலால் எண்ணெய் கிடங்கில் பெரும் வெடிப்பு ஏற்பட்டு அப்பகுதி முழுவதும் தீப்புழம்புகள் சூழ்ந்தன. ரஷ்ய ராணுவத்துக்கு தேவையான எரிபொருள் விநியோகத்தை துண்டிக்கும் நோக்கில் இந்த தாக்குதல் நடத்தப்பட்டது. சமீப காலமாக ரஷ்யாவின் எரிசக்தி உள்கட்டமைப்புகளை இலக்கு வைத்து உக்ரைன் தனது தாக்குதல்களை தீவிரப்படுத்தியுள்ளது. இந்த தாக்குதலால் ரஷ்யாவின் போர் முன்னேற்பாடுகளுக்கு பின்னடைவு ஏற்பட்டுள்ளதாக பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர். இத்தாலியில் ஜெர்மனிய பெண் தலை துண்டிக்கப்பட்டு கொலை. இத்தாலியில் வசித்து வந்த ஜெர்மனிய பெண்ணொருவர் கொடூரமான முறையில் தலை துண்டிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவம் ஐரோப்பா முழுவதும் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இந்த அதிர்ச்சிகரமான கொலை சம்பவம் தொடர்பாக சந்தேகத்தின் பேரில் முதல் நபரை இத்தாலிய காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். இங்கே கண்ணுக்கு தெரியாத மனிதர்கள் வாழ்கிறார்கள் என அந்த பகுதி மக்கள் தெரிவித்துள்ள கருத்து அங்குள்ள சமூக பாதுகாப்பின்மை மற்றும் மர்மமான சூழலை வெளிப்படுத்துகிறது. கொல்லப்பட்ட பெண்ணின் பின்னணி மற்றும் கொலை அவருக்குமான தொடர்பு குறித்து புலனாய்வு குழுவினர் தீவிர விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். ஆரம்ப கட்ட விசாரணைகளின்படி சட்டவிரோதமாக குடியேறியவர்களுக்கும் இந்த குற்ற செயலுக்கும் தொடர்பு இருக்கலாம் என சந்தேகிக்கப்படுகிறது. கிரைமியாவில் அடுத்தடுத்து வெடிப்புகள், ரஷ்ய ராணுவ நிலைகளை குறிவைத்து உக்ரைன் அதிரடி தாக்குதல். ரஷ்யாவால் ஆக்கிரமிக்கப்பட்டுள்ள கிரைமியா தீபகற்பத்தில் உள்ள ரஷ்ய ராணுவ நிலைகளை குறிவைத்து உக்ரைன் படைகள் பாரிய வான்வழி தாக்குதலை நடத்தின. கிரைமியாவின் பல்வேறு பகுதிகளில் சக்தி வாய்ந்த வெடிப்புகள் நிகழ்ந்ததாகவும் இதனால் அப்பகுதி முழுவதும் பெரும் பதற்றம் நிலவுவதாகவும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உக்ரைன் ஏவிய ஏவுகணைகள் மற்றும் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்தியதாக ரஷ்ய பாதுகாப்பு அமைச்சகம் தெரிவித்தாலும் பல ராணுவ இலக்குகள் சேதமடைந்துள்ளதாக கூறப்படுகிறது. ரஷ்யாவின் ஆயுத கிடங்குகள் மற்றும் விமான
விமானப்படை தளங்களை முடக்குவதே இத்தாக்குதலின் முக்கிய நோக்கம் என உக்ரைன் ராணுவ தரப்பு தெரிவித்துள்ளது. இந்த தாக்குதலால் கிரைமியாவையும் ரஷ்யாவையும் இணைக்கும் முக்கிய போக்குவரத்து பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டு பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளது. 2026ஆம் ஆண்டின் தொடக்கத்தில் உக்ரைன் முன்னெடுத்துள்ள இந்த தீவிர தாக்குதல்கள் போர்க்களத்தில் புதிய திருப்பத்தை ஏற்படுத்தியுள்ளதாக அரசியல் ஆய்வாளர்கள் கருதுகின்றனர். ஐரோப்பாவை பாதிக்கும் வீட்டு வசதி நெருக்கடி. ஐரோப்பா முழுவதும் தற்போது நிலவி வரும் மிக மோசமான வீட்டு வசதி நெருக்கடி சமூகத்தின் அனைத்து தரப்பினரையும் பாதிக்கும் ஒரு பொதுவான பிரச்சனையாக மாறியுள்ளது. பல ஐரோப்பிய நாடுகளில் வாடகை மற்றும் வீடுகளின் விலை கட்டுக்கடங்காமல் உயர்ந்துள்ளதால் நடுத்தர வர்க்கத்தினர் கூட தங்குவதற்கு இடம் தேடி திண்டாடும் நிலை ஏற்பட்டுள்ளது. போதிய புதிய குடியிருப்புகள் கட்டப்படாததும் முதலீட்டாளர்கள் லாபத்தை மட்டுமே குறிவைத்து செயல்படுவதும் இந்த நெருக்கடிக்கு முக்கிய காரணங்களாக சுட்டிக்காட்டப்படுகின்றன. இந்த வீட்டு வசதி பற்றாக்குறையானது வெறும் பொருளாதார சிக்கல்கள் மட்டுமல்லாது சமூக ஏற்றத்தாழ்வு மற்றும் அரசியல் அமைதியின்மைக்கும் வழிவகுப்பதாக ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. ஐரோப்பிய ஒன்றிய நாடுகள் ஒன்றிணைந்து இதற்கான சட்ட ரீதியான தீர்வுகளை காண வேண்டும் என்றும் மலிவு விலை வீடுகளை அதிகப்படுத்த அரசு முதலீடுகள் அவசியம் என்றும் வலியுறுத்தப்பட்டுள்ளது. ஐரோப்பாவில் வேகமாக பரவும் சிக்கன்குனியா வைரஸ் புதிய ஆய்வு எச்சரிக்கை. வெப்பமண்டல பகுதிகளில் அதிகம் காணப்படும் சிக்கன்குனியா வைரஸ் தற்போது ஐரோப்பிய நாடுகளிலும் வேகமாக பரவி வருவதாக புதிய ஆய்வுகள் எச்சரிக்கின்றன. பருவநிலை மாற்றம் மற்றும் அதிகரித்து வரும் வெப்பம் காரணமாக இந்த வைரஸை பரப்பும் ஏசியன் டைகர் நுளம்புகள் ஐரோப்பாவின் வடக்கு நோக்கிய பகுதிகளில் நிலை பெற தொடங்கியுள்ளன. இந்த வைரஸ் பாதிப்பு ஏற்பட்டால் கடுமையான மூட்டுவலி, காய்ச்சல் மற்றும் நீண்ட காலத்திற்கு நீடிக்கக்கூடிய உடல் உபாதைகள் ஏற்படும். குறிப்பாக ஆஸ்திரியா, ஜெர்மனி, பிரான்ஸ் மற்றும் இத்தாலி போன்ற நாடுகளில் கோடை காலங்களில் இந்த வைரஸ் பரவுவதற்கான அபாயம் அதிகமாக உள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது. முந்தைய கணிப்புகளை விட 2.5 டிகிரி செல்சியஸ் குறைந்த வெப்பநிலையில் இந்த வைரஸ் பரவும் திறன் கொண்டது என்பது ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கொசுக்கள் உற்பத்தியாவதை கட்டுப்படுத்துவதே இந்த பரவலை தடுக்க ஒரே வழி என்பதால் மக்கள் விழிப்புணர்வுடன் இருக்குமாறு சுகாதார நிபுணர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். ஐரோப்பா மீது அணுவாயுத தாக்குதல், கிரெம்ளின் ஆலோசகரின் அதிர்ச்சி அறிக்கை. ரஷ்ய அதிபர் புட்டினின் நெருங்கிய ஆலோசகரான சர்ஜி கரகனோவ் ஐரோப்பா மீதான அணுவாயுத தாக்குதல் குறித்த வரைவு அறிக்கையை வெளியிட்டுள்ளார். உக்ரைன் போரில் ரஷ்யா தோல்வியடையும் நிலை ஏற்பட்டால் ஐரோப்பிய நாடுகள் மீது அணுவாயுதங்களை பயன்படுத்த தயங்கக்கூடாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். ஐரோப்பிய நாடுகளின் ராணுவ பலத்தை முறியடிக்கவும் அமெரிக்காவின் தலையீட்டை தடுக்கவும் இதுவே ஒரே வழி என அவர் தெரிவித்துள்ளார். புரொஃபசர் டோம்ஸ்டே என்று அழைக்கப்படும் இவர் லண்டன் மற்றும் பெர்லின் போன்ற முக்கிய நகரங்களை குறிவைக்க வேண்டும் என எச்சரித்துள்ளார். ரஷ்யாவின் அணுவாயுத கொள்கையில் மாற்றம் கொண்டுவரப்பட வேண்டும் என்ற இவரது கருத்து சர்வதேச அளவில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நேட்டோ அமைப்பை அச்சுறுத்தி உக்ரைனுக்கான ஆதரவை குறைப்பதே இந்த அறிக்கையின் முக்கிய நோக்கமாக பார்க்கப்படுகிறது.